வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விஜயா சரி நம்ம பசங்களுக்கெல்லாம் டான்ஸ் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம பசங்களை எல்லாருமே வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு மேலே அவங்கள சும்மா விடக்கூடாது, ஏன்னா இதுக்கு மேலே கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும், அதே மாதிரி டச்சு விட்டு போயிடும், நம்ம சீக்கிரமாக எல்லோரும் கால் பண்ணி வர சொல்லுவோம், நீயும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி விஜயா பார்வதிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சரி விஜயா உனக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருச்சு, இருந்தாலும் நம்ம வேலை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி ஆமாம் விஜயா, நானும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், நான் ஃபோன் பண்ணிட்டு பசங்களெல்லாம் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி விஜயா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே பார்வதி ஒரு ஆளுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் சிந்தாமணி பேர் வருது. ஓகே, சிந்தாமணி நம்ம ஃபோன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. சரி அப்புறம் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் அவள் வேற கத்துவா, எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி கத்துவா, நம்ம ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சிந்தாமணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சரிங்க மேடம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்வதி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணிவிட்டு விஜயா கிட்ட விஜயா நான் எல்லாருக்குமே கால் பண்ணிவிட்டேன், நீ நாளையிலேருந்து ரெகுலராக வந்துடு அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அப்போ விஜயா சரி பார்வதி நான் நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இல்லாமல் ரெடி ஆகிட்டு சரி நம்ம கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி விஜய் ரெடி ஆகிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அதேமாரி போயிட்டு பசங்க வராங்க. வந்த உடனே ஓகே அவங்களுக்கும் டான்ஸ்லாம் கற்று கொடுத்துட்டு இருக்காங்க. பார்வதிக்கு மனசு விட்டு வருது, நம்ம சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோமே அது சிந்தாமணின்னு ஆளே காணும், அதே மாதிரி விஜயும் சிந்தாமணியை பற்றி கேட்கவே இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி மனசுல நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கிட்டே கேட்கல. அதேமாதிரி பசங்களும் கற்றுக்கிட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. போன உடனே விஜயா பார்வதி எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் வச்சுக்கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி சரி விஜயா நீ வெயிட் பண்ண, நான் போய்ட்டு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்வதி டீ எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அது நேரத்தில் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வராங்க. வந்த உடனே விஜயா அப்படி பார்த்துட்டு அப்படி சைலண்டாக உட்காந்துருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ பார்வதி இன்னும் இவ சைலண்டாக உட்காந்துருக்கா, அவங்க பாட்டுன்னு வராங்க, இவளும் கூப்பிடாம இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்வதி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கூப்பிட்றாங்க. அப்போ சிந்தாமணி வராங்க. வந்த உடனே அப்போ பார்வதி கேட்குறாங்க என்னங்க அவங்களால முன்னாடியே வர சொன்னால் நீங்கள் என்ன லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்தாமணி அது எங்கே கேட்குறீங்க, பெரிய பிரச்சனைங்க, எல்லாம் டைட்டாகவே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி அப்படிங்களாங்க சரி அப்படின்னு சொல்லி பார்வதியும் விட்டுறாங்க, எந்த விஷயத்தையும் கேட்காம. அப்போ சிந்தாமணி என்னங்க ஓகேன்னு சொல்லிடுறீங்க, என்ன எதுனால கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. அப்போ பார்வதி இல்லைங்க உங்கள் பிஸ்னஸில் பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அப்போ விஜயாவும் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி நினைக்கிறாங்க என்ன அந்த அம்மா சைலண்டாக உட்காந்துருக்கு, நம்ம வந்த உடனே வாங்க உள்ளே வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கும், இப்போ நான் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சொல்லுங்க மேடம் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சிந்தாமணி சொல்கிறாங்க அது ஏன் கேட்குறீங்க, உங்களோட பையன் எங்கள் வீட்டில் மொத்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சைலண்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ பார்வதி சேஷா உட்காருங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்வதி இன்னங்க ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மாஸ்டரோட பையன் என் வீட்டில் இருக்கிற மொத்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதிக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள் எல்லா காசும் எடுத்துகிட்டு போகன்னு சொல்லாதீங்க, அது அவங்களோட காசை மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி ஆமாம் அவங்க காசு மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க, அந்த காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்னங்க அவங்க காசை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க, அவங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி என்னதான் இருந்தாலும் அவங்க இப்படிலாம் பண்ணிடக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது, நம்ம வெயிட் பண்ணது போதும், இதுக்கு மேலே நம்ம சிலிண்டர் தான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி விஜயா இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி அதிர்ச்சியில் பார்க்குறாங்க, என்ன இந்த அம்மா இப்படி மாற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயா இங்கே பாருங்கள் நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்னோட மருமகளோட காசை நீங்கள் எடுத்துருக்கூடாது, அது இல்லாமல் அவளை தள்ளியும் விட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி மாஸ்டர் நான் பண்ணுன்னு சொல்லி பண்ணல மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் போதும், இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் இனிமேட்டு உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது, நீங்களும் இந்த டான்ஸ் கிளாஸுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிந்தாமணி மாஸ்டர் இப்போதைக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயான்னு சொல்கிறாங்க ஆமாங்க பின்ன என்னோட மருமக பிஸ்னஸ் நீங்கள் தலையிட்ட வேறு என்ன பண்ணுவாங்க, அப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், அதுக்குன்னு அதே பிடிச்சிட்டு பண்ணுவீங்களா, நான் உங்களுக்கு திருட சொன்னேன் காசை அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க மாஸ்டர் நீங்கள் சொன்ன விஷயம் அப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஏன் மேலே பிழைய போடாதீங்க, நான்
அந்த மாதிரி விஷயத்த சொல்லவே இல்லை. இந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு எந்த விஷயத்தையுமே சொல்லலை. அவள் காசு கட்ட போகிறான், முடிஞ்சால் அவளுக்கு முன்னாடி நீங்கள் போய் கட்டிடுங்க தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நினச்சி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதும் கிடையாது. அதே மாதிரி என் மருமக பிஸ்னஸை நீங்கள் வந்து தலையிடாதீங்க, உங்களால் முடிஞ்சால் உங்கள் திறமையை வச்சு நீங்கள் ஆர்டர் எடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி என்னடா நடந்துகிட்டு இருக்கு, இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அம்மா வந்து அந்த நேரத்தை அப்படி பேசிச்சு, இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லி சிந்தாமணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் பையன் வந்து இப்படி காசு எடுத்துடக்கூடாதுல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் பின்ன பொண்டாட்டியோட காசு எடுத்துகிட்டு போனால் அவனை சும்மாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி நினைக்கிறாங்க, ஓகே அப்போது குடும்பமாக ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்களா, அப்போ எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருந்தது போதும், இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து பார்வதி நினைக்கிறாங்க, கல்ல ஈரம் சொல்லுவாங்களே அது இதுதான் போலியே அப்படின்னு சொல்லி பார்வதி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் போய் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம், ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தால் என்னங்க பண்ணுறது, யாருங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி வந்து அதான் எதுவுமே ஆவலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவள் என்னோட மருமக, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எதுவுமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், இதுக்கு மேலே அவகிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, பிஸ்னஸ்ன்னு வந்தால் அவள் பயங்கரமாக யோசிப்பா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மிரட்டுறாங்க சிந்தாமணி. அப்போ வந்து சிந்தாமணி இங்கே பாரு எல்லாருக்கும் ரொம்ப திமிராகி போச்சா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி வெளியே இருந்து அந்த அடியாலும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னக்கா உங்களை வந்து இப்படி பேசி அனுப்புகிறாங்க, உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க, இன்றைக்கி வந்து சைலண்டாக வந்தால் இப்படிங்கக்கா அப்படின்னு சொல்லி இந்த அடியை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, டே விட்றா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும்டா, அவங்க என்னதான் பண்ணாலும் லாஸ்ட்டில் நம்ம கால்கிட்ட தான்டா வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அடியை வந்து அது என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுக்கா, அப்படி அசால்ட்டாலாம் விட்டுறக்கூடாது, நீங்கள் திருப்பி பதிலடி கொடுத்துருக்கணும் அப்போவே அப்படின்னு சொல்லி அது அடியாளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே விட்றா பார்த்துக்கலாம், இந்த பொம்பளை வச்சா நம்ம ஆட்டத்தை விளையாடி ஆகணும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பாரு வந்து விஜயா நீ இப்போ தான் ஒரு வழியாக நல்ல முடிவாக எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா ஆமாம் பார்வதி என்னதான் இருந்தாலும் அவன் இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, தள்ளி விட்டு இந்த காசு எடுக்கப்பெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா, இப்படி எடுக்கணும்னு ஒரு ஐடியா போட்டோன்னே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு பண்ண மாதிரி அந்த அம்மாவுக்கு இஷ்டம் மாதிரி அந்த அம்மா பாட்டுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து சரி விஜயா இதுக்கு மேலேயாச்சு அந்த அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருமா எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா கிட்ட. அப்போ வந்து விஜயா வந்து சரி பார்வதி நாளைக்கு பசங்கிட்ட காசுலாம் வாங்கணும், எல்லாம் வாங்கி வச்சுக்கோ, ஃபீஸ் வந்து நம்ம வாங்குறதுல ஒரு மாதமா அது எல்லாருக்குமே கேட்டு வாங்கி வச்சுக்கோ, அது இல்லாமல் இந்த அம்மாவுக்கு காசு கொடுக்க வேண்டியதுன்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.